முதலமைச்சராகிறார் தனுஷ். ரஜினியின் எதிர்ப்பை மீறி ஆகிறார். ரஜினி எதிர்க்கிறாரா? இப்ப அண்ணாமலை கட்டையை போடுகிறார். அண்ணாமலை வந்து துணை முதலமைச்சராகிறார் 2031. ஓ அப்படி. எந்த கட்சியில? 29 அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கிறார். 29 எலெக்ஷன் வருதா? ஆமா. சரி. விஜய்க்கு வந்து கட்சியை கலைக்கிறார் 31 கட்சியை கலைக்கிறார். சரி. கலைச்சிட்டு திமுகவில் ஜாயின் பண்ணிடுறாரு. யாரு? விஜய் திமுகவிலே. ஆமா. ஏன்னா நீங்க பாருங்க, இப்ப திமுக வைத்து வந்து அரசியல் பண்ணவங்க எல்லாம் பாருங்க. இப்ப கமல் எங்க இருக்காரு? திமுக. வைகோ எங்க இருக்காரு? திமுக. இருக்கு. ஆமா. புரியுதுங்களா? ஆமா. அப்ப வந்து இவரை தாண்டி கமல் வந்து அதிகமா எதிர்த்தாப்புல. அவரே வந்துட்டாருன்னா இவர் வந்துருவாரு. அது தனுஷ் வந்து கட்சி ஆரம்பிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்காரு. சரி. ரஜினியை எதிர்ப்பாரா கமல்? ஜெய் ஸ்ரீராம். அத பாதி ஜெய் மட்டும். கட்சி பேரா கொள்கையா? ஜெய்ராம். எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. ஜெயின்னு வச்சிடறாரு. அது என்ன? எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல் தான் வாழ்க்கை. வந்து படிப்பு அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்க முடியாது சிதம்பரம் அப்படின்னு வைக்க போறாராமா. அது இல்ல, அந்த 10வது படிக்கல சச்சின் டெண்டுல்கர் அடிச்சாது 100வது. ஆமா. அது ரெண்டுமே விட்டு உழப்போம். புரியுங்களா? ரெண்டுமே வச்சு நம்ம வந்து பக்காவா வந்து செட் பண்றோம். முக்கியமா அந்த போதைப் பொருளுக்கு எதிர்ப்பா ஒரு விஷயம் பண்ண போறாருமா. என்னது? 2 விரல் சிகரெட்டை வச்சு தீப்பந்தம் கொளுத்து அப்படின்னு ஒரு வந்து வரி. அது விஜய் பண்ணிட்டார்ல. அது வேற. இது இங்க இந்த பக்கம் இந்த கட்சிக்கு 2 விரலில் சிகரெட்டை வச்சு குடிக்கும் போது தீப்பந்தம் அப்படின்னு வைக்க போறான். அதாவது தீப்பந்தத்தை தூக்கிட்டு போய் நம்ம போராடணும், ஏதாவது அப்படி மாத்திக்கலாம் அப்படிங்கிற. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, ஆன்லைன்ல அபியூஸ் பண்ண மாட்டாங்களா உங்க ஆளுங்க? அந்த மேல இருக்கவங்களை கீழே இறக்க மாட்டாங்களா? அசிங்கமா கமெண்ட் பண்ண மாட்டாங்களா? அன்பே சிவம்ன்றாப்ல. அவர் ரொம்ப பர்சனலா அடி வாங்கி இருக்காரு. ஆமா. ஏன்னா இந்த விஜய் அரசு என்ன பண்ணிருக்குன்னா, தனுஷை ஒடுக்கணும்னு ராயன் படத்துக்கு அவார்டை கொடுத்துருக்கு. ஆமா. அந்த கோவம் தான் அவரை வந்து இப்ப அரசியலுக்கு வர வச்சிருக்கு. அப்படியா? ராயன் படத்துக்கு நீங்க அவார்டு கொடுத்துருக்கீங்களே, நான் எவ்வளவோ படம் நடிச்சிருக்கேன், ஏன் அந்த படத்துக்குலாம் கேட்டாரு. புதுப்பேட்டைக்கு தரல, மரியானுக்கு தரல. அவர் வந்து இந்த மாதிரி நான் வந்து அசுரன் நடிச்சிருக்கேன், அப்புறம் வந்து இன்னும் 2-3 படம் வட சென்னை எல்லாம் நடிச்சிருக்கேன், அதுக்கு கொடுக்காதப்ப ஏன் கேட்கல, இதுக்கு கொடுத்தா மட்டும் ஏன் கேட்கல? ரொம்ப ட்ரிகர் ஆயிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க? கேட்டாரு. நியாயமா ராயன் படத்துல SJ சூர்யாக்கு தானே கொடுக்கணும். ஆமா. அவர் இன்னொன்னு சொல்லிருக்காப்ல, ஏன் நானா ராயன் படத்துக்கு வந்து அவார்டு வாங்க கூடாதா? பாய்ஸ் காலேஜ் வீடியோ வாங்க கூடாது அப்படின்னு கேட்டிருக்காரு. அதான் இப்ப வந்து அவர் முதலமைச்சர் ஆக்குறாங்க. எல்லாருமே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, அவர் வந்து முதலமைச்சர் ஆக்குறாரு. ஆமா, அவர் என்கிட்ட பர்சனலா வந்து தனுஷ் சொன்னாரு, நான் வந்து இப்ப முதலமைச்சர் ஆக போறேன்னா நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வாங்க, எல்லா உதவியும் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். தனுஷ்ட சொல்லிட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, நான் எங்க மாமனாரே அவருக்கு சூப்பர் ஸ்டார் வந்து கூப்பிட்டுருக்காரா, நைட்டு கூப்பிட்டானா, தனுஷை கூப்பிட்டு பேசினாராம். மாப்பிள்ள நீங்க இந்த மாதிரி ஆரம்பிச்சீங்கன்னா அப்புறம் எனக்கு கெட்ட பேர் ஆயிடுது. அப்ப இவரு சொன்னாரா, அது தொண்டையில ஏதாவது இருக்கும், சரி அவரு பேசியிருக்கோம். இப்ப இவரு சொல்லிட்டாரா, ஆமா அந்த மாப்பிள்ளை டோன்ல முன்னாள் மாமா, அப்படிங்க முன்னாள் மாமா, தயவு செய்து என் விஷயத்துல தலையிடாதீங்க அப்படின்னு வெளியே வந்துட்டாரு. சரி வெளியே வந்துட்டு இப்ப வந்து முடியாதுன்ட்டாரு. ஏன்னா இவரு சொல்லிட்டாரு, இப்ப நானும் பெரிய ஆளு தான் மாமா, நீங்க என்ன ஹாலிவுட்ல நடிச்சீங்களா, நானும் ஹாலிவுட்ல நடிச்சிருக்கேன், நீங்க பாலிவுட்ல நடிச்சீங்களா, உங்களோட அதிகமாவே பாலிவுட்ல நடிச்சிட்டேன். அவரு என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போறாருனாமா, மாமா எந்த வழியோ மருமகனும் அந்த வழி அப்படிங்கிற மாதிரி ஆன்மீக அரசியல கையில எடுக்க போறாங்க. அண்ணாமலை அவரு கூட்டணி வைக்க போறாங்கன்னாங்க. சேர்ந்துதான் ரகசியம். அதை ஏன்பா சொல்ற? அது ரகசியம். அது என்கிட்ட சொன்னாரு தனியா. அந்த ரகசியம் வேற. அது நான் வேற சொல்லாம இருக்கேன். என்ன அப்போ ஒரு முடிவு பண்ண உடனே விஜய் போன் அடிச்சிட்டாரு தனுஷ். ஏன் முன்னாடி வந்து பேசிட்டு இருக்கும்போது, நான் உதவி செய்யறேன்னு சொன்னல தனுஷ் சார், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க முதலமைச்சர், நான் வந்து கவலைப்படாதீங்கன்னு சொன்ன உடனே இது போதும் நான் அப்பயே முன்னாடி போன் அடிச்சிட்டாரு. விஜய் சார் இங்க வந்து இவருக்கு புஷ்பிக்கு ஒண்ணும் தெரியாது, அப்படிலாம் இல்ல, ஐ ஆம் வெயிட்டிங், ஐ ஆம் கமிங் அப்படின்ட்டார். ஏப்பா என் கண்ணு முன்னாடி விஜய்க்கு சவால் விட்டாருப்பா தனுஷ். அதனால தனுஷ் வந்து அரசியலுக்கு வர்றது உறுதி. வட சென்னை 2 முடிச்சுட்டு பாத்திர கடையா ஏதோ ஒன்று முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு.
வரன்ட்டார், அவர் வரன்ட்டார். சரி சரி. ஆனா அவரோட விஜயோட ஜோசியர் வேற கூப்பிட்டாராமே, எதுக்கு போய் பாத்துருக்காரு. இவர் தனியா வச்சிருக்காரு. அவரு லக்கியான ஜோசியர் போல, ஜெயிச்சு கொடுத்துறாருல. அந்த முகரை எப்படி இருக்குன்னு பாத்துருக்காரு. அது நல்லா இருக்கா பாத்துக்கலாம், கரெக்டா சொல்றாப்லையான்னு பாத்துக்கலாம் அப்படின்னு. நீங்க நாமக்கல் மாளிகைக்கு ஏன் மாத்துறீங்கன்னு கேட்டதுக்கு, கடலை பார்த்த மாதிரி வாசல் வேணும்னு இவர்தான் கொடுத்தாராம். கடல் பார்த்த மாதிரி மாளிகை வீடு வாசல் இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு விளங்கும்னு அந்த ஜோசியக்கார் சொல்லியிருக்காரு. அந்த முகரையை பாக்குறதா தனுஷ் கூப்பிட்டுருக்காரு. நல்லா இருந்துச்சு, லட்சணமா. சரி சரி, பார்த்தேன் அந்த முகரை நாங்களும் பார்த்துருக்கோம். ஆமா, அதனாலதான் அது தப்பா எடுத்துக்க வேணாம். அது இது நடந்துகிட்டு இருக்கும் போது ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு கெஸ்ட் வில்லனா வராப்புல. எதுக்கு? அரசியல்ல தனுஷ் இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, விஜய் ஒரு பக்கம் வந்துட்டாப்ல, வந்ததுல தொடர்ந்து அடுத்தடுத்து வராங்க. வரவங்களும் ஆன்மீக அரசியல கையில எடுத்துட்டே வரா மாதிரி இருக்கு. இல்ல இவர் இப்ப விஜய் ஆன்மீக அரசியல், இது தனுஷ் ஆன்மீக அரசியல், ராகவா லாரன்ஸ் ஆன்மீக அரசியல். இப்ப சிவகார்த்திகேயன் இன்னொரு அரசியல் எடுப்பாப்ல. அவர் செய்யணும். என்கிட்ட நேத்தே சொன்னாரு, நான் வரேன், நீங்க தான் உதவி செய்யணும் என்கிட்ட சொல்லிட்டாரு. நீங்க வாங்க நான் பாத்துக்கிறேன்ட்டு அவரும் அரசியலுக்கு வராரு. போமா எங்க போமா, கிளம்புமா? வேணாம்ப்பா, வலிக்குதியா, காது வலிக்குது எனக்கு. சொல்றீங்களே, இவர் இருக்காரு பாரு, அர்ஜுன் தாஸ். ஆமா, அவரு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அர்ஜுன் தாஸ். அர்ஜுன் கிங்கா? அர்ஜுன் தாஸ் பா. அர்ஜுன் தாஸ். ஓ, அவரு ஏன் வினு சக்கரவர்த்தி பேசிட்டு இருக்காரு? கண்ணு வணக்கம் கண்ணு. அவரு ட்ரை பண்றேன் நான் இப்பதான். அவரு வராரு, அவரும் சொல்லிட்டாரு, நான் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு. பிரதீப் ரங்கநாதன் அவரு வந்து அவரு ஆரம்பிக்க போறாரு. எல்லாருமே இந்த வாட்டி எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 20 முனை போட்டி, சுயம்பர மாதிரி இருக்கும் அரசியலுக்கு. சூரி யோகி பாபு நம்ம தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அது வந்து அடுத்த படம் ஹிட் கொடுத்துட்டு ஆரம்பிக்கிறாராமா. இன்னொன்னு இந்த நட்சத்திர கிரிக்கெட்னு நம்ம பாத்துருப்போம், நட்சத்திர கிரிக்கெட். அதே மாதிரி நட்சத்திர தேர்தல்னு ஒண்ணு வைக்க போறாங்களாமா. அதுக்குதான் அடுத்த 234 நடிகர்களும் வராங்க. ஓ, அப்படி எல்லாருமே வராங்க. நீங்க யாரு? சசிகுமார், சமுத்திரகனி, அப்புறம் ஜெய், சூர்யா, அஜித், வைபவ், வெங்கட் பிரபு ஹீரோ இல்லப்பா, அவங்க தம்பி தான். அவர் நடிக்கிறாரு, வில்லன் ரோல் எல்லாம் பண்றாரு. இப்ப அஜித் வந்துட்டாருன்னா மொத்த மார்க்கெட் காலியாயிடும்ல. எல்லாருமே வராங்க. இந்த எலெக்ஷன் 2031ல ஆண்கள் எல்லாருமே இறங்கிடுறாங்க. அப்படியா? 2037ல வந்து பாத்தீங்கன்னா லைனா ஹீரோயின் எல்லாம் வராங்க. அப்போ 33, ஆமா 50% இடஒதுக்கீடு. ஐஸ்வர்யா ராஜேஷ், ஆண்ட்ரியா, எல்லாருமே வராங்க. அவங்க ஆல்ரெடி இந்த கட்சியிலேயே துணை முதலமைச்சர் ஆயிருவாங்க, வந்துருவாங்க. அதனால அவங்க இதுலயே இருப்பாங்க. மிர்னாலினி எல்லாருமே வராங்க. தெலுங்கு நடிகை எல்லாம் வராங்க. ஸ்ரீலேகாவா, ஸ்ரீலீலாம் வராங்க. அப்ப நான் அந்த எலெக்ஷன் தான் ஓட்டு போடுவேன். அந்த எலெக்ஷன் தான் ஓட்டு. நான் முதல் எலெக்ஷன் வந்து புறக்கணிக்கலாம்னு இருக்கேன். நானும் அதுக்கே ஓட்டு போடலாம்னு இருக்கேன். எத்தனை ஓட்டு? ஒரு ஓட்டு தான் போடுவோம். எல்லாருக்கும் ஓட்டு போடுவோம்ல. ஊருக்குள்ள அப்படிதான் இருக்காங்க, பாஞ்சிருவாங்க, என்னடான்னு தெரியாது. எல்லா ஹீரோயினும் இறங்குறாங்க. எல்லாம் போயிரும். முதல் டாப்ல வந்து நிக்கிறது பாத்தீங்கன்னா யாருன்னு சொல்லுங்க பாக்கலாம். ஓட்டர் ஐடியா இருக்காது. அரசியலா பேசுப்பா, விளையாடாத. நான் ரொம்ப சீரியஸான அரசியல் பேசிட்டு இருக்கிறேன்னா சீரியஸா நீ பேசு. சமந்தா வந்து ஓட்ட பிரிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல ஓட்ட பிரிக்கிறாங்க. சரி, இப்ப இவர் இருக்காருல்ல, இந்த டிசில ஒரு ஹீரோயின் புதுசா வராங்கல்ல. ஆமா ஆமா ஆமா, அவங்க பெரிய பீக்ல போயிடுறாங்க. அவங்க யாரு? இப்போ அப்ப இவரும் ஓபன் பண்றாரா? லோகேஷ் கனகராஜ் ஹீரோ ஆயிட்டாரு. ஆமா, இப்ப அவரும் வந்து படம் பண்றாரு. இல்ல, 2037ல வேற மாதிரி இருக்கும் எலெக்ஷனே. அவரு தேர்தல் வியூக கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. ஆமா ஆமா, வாய்ஸ் ஆஃப் மாற்றம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு. அப்ப அவர் தனியா ரூட்னு ஒண்ணு, தனியா ஒரு விஓசி மாதிரி ரூட்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் பாட் அந்த மாதிரி ஏதாவது ஆரம்பிக்கலாம். அது தனியா ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சின்ன மருமகள் முந்தான முடிச்சு, அப்புறம் அவங்க எல்லாம் தனியா எலெக்ஷன்ல எல்லா ஹீரோயினும் இறங்குறாங்க. சின்ன திரை நட்சத்திரம் 2 குழந்தையோட அந்த அம்மா சின்ன மருமகள் வராங்க, வந்து எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. பாக்கியலட்சுமி இல்ல, பாக்கியலட்சுமி இல்ல, அது வேற என்னது? வேற சின்ன மருமகளே பாக்குறது இல்ல. அதான் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான சீரியல், அதப்போ பார்க்காம பாத்துருக்காங்க. சரி, நான் கிளம்பட்டுமா? அது எல்லாருமே 2037ல இறங்குறாங்க. தமிழ்நாடு நாசமாக்குறாங்க. இது நல்லா கொண்டு வரப்போம். காது வலிக்குதுப்பா, நான் கிளம்புறேன். சரி, ஆனா எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, எல்லாருக்கும் தேர்தல் வகுப்பு நான் தான் பண்ணி தர போறேன். நான் தான் பண்ணி தர போறேன். நீ முடிக்கல இன்னும். ஆமா, நீங்க தானா? தேர்தல் நீ எப்படி சொல்லி தருவேன்னு தெரியும். ஹீரோயின்லாம் வந்துட்டாங்கன்னா நீ ஒண்ணு அரசியல், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும்.
சரியா, அது அவங்க பாத்துப்பாங்க. அதெல்லாம் அவ்வளவு பெரிய போட்டி நம்ம 2037 நம்ம வந்து பார்க்க போறோம். சரி பாப்போம்.